பிளைட்ல ஒரு தம்பி கூட நான் வந்தேன். அவன் சொன்னான் மெட்ராஸ் மீன்ஸ் சார்ந்தவன் சொன்னான். தம்பி ஏன்பா என்ன மாத்திரம் இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னான் இல்லக்கா உங்களை போட்டா நிறைய லைக்ஸ் அப்படி வருது, அதனால எங்களுக்கு காசு வருது அப்படின்னு சொன்னான். ஒரு காசு வருதாப்பா, அப்ப சரிப்பா போட்டுக்கப்பா, என்னால உங்களுக்கு காசு வருதுன்னா போட்டுக்கோங்க தம்பி அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன. சொன்னேன் இல்லப்பா எனக்கு கஷ்டம் இருக்காது, என குள்ளமானவர்கள் என்று எழுதுகிறீர்கள், ஆனால் எனது திறமையில் நான் உயரமானவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன. என்னை கருப்பு என்று எழுதுகிறீர்கள், நான் ஒரு நேர்மையான மருத்துவ அதிகாரியாக இருந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணமும் நான் மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, எனது கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுப்பா, நான் கருப்பா இருக்கா, எனது கருப்பு பணம் என்ன இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னாங்க. சுருட்டையா இருக்கு பரட்ட பரட்டன்னு சொல்றீங்க, அதனால நான் பல பேர் யாரோட பணத்தையும் நான் சுருட்டுலப்பா, முடியெல்லாம் சுருட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா அப்படி சொல்றீங்க. நான் நினைப்பேன் ஒரு பெண் எந்தவித அப்பாவோட பலம் கிடையாது, நானே தானே வளர்றேன், எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவராக உயர்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் பிடிக்காத சமூகம். என் மீது வேற எதையும் சொல்ல முடியாது, இவங்க மக்கள் சொல்ல முடியாது, இவங்க ஊழல் செய்தாலும் சொல்ல முடியாது, நான் ஒரு நேர்மையானவள் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல இயலும். 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்திருக்கிறேன், அதோடு சின்ன குற்றச்சாட்டு கூட என் மீது வைக்க முடியாது. நேர்மையாக நேர்மறையான திட்டங்கள் தான். என்னிடம் ஒரு கோப்பு வருகிறது என்றால் அது நேர்மையான கோப்பாக இருந்தால் கையெழுத்திடுவேன், நேர்மையற்ற கோப்பாக இருந்தால் கையெழுத்திட மாட்டேன். அதனால் தான் எனக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சருக்கும் எனக்கும் சண்டை வந்ததற்கு காரணமே அதுதான். எத்தனை சண்டை வந்தாலும் நான் அடிபணியாதவள். அவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், யார் யாரெல்லாமோ பார்த்துட்டு இவங்க சின்னவங்களா தானே இருக்காங்கன்னு பார்த்து இவங்களை ஒண்ணுமே நான் செய்ய முடியவில்லையே. பல பேர் நினைக்கிறார்கள் ஏன் இந்த ஆளுநரை விட்டு ஏன் வந்தாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கான்வாய், எவ்வளவு செக்யூரிட்டி. நான் ராஜ்பவன்ல இப்படி திரும்பினா போதும், இன்னுமா ஜூஸ் வேணுமா, இப்படி திரும்பினா போதும் கால் பிடிச்சி விடுவாமா, கொஞ்சம் அப்படி இறங்கி உள்ளேக்குள்ளதான் ஒரு கோயில், உள்ள இறங்கி போறதுக்குள்ள 4 செக்யூரிட்டி ஓடி வர. உள்ள கோயிலுக்கு தானப்பா போறேன், ஏன்னா வெளியே உள்ள கோயிலுக்கு போவதை நான் தவிர்த்தேன் தெலுங்கானாவில். ஏன்னா தெலுங்கானால நான் போகும்போது 0 டிராபிக், நான் போனா ஃபுல்லா டிராபிக் நிறுத்திடுவாங்க. சார் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற கதை எனக்கு கோயிலுக்கு போவது மிக விருப்பம். ஆனால் அங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு அம்மன் டெம்பிள் இருந்தது, அதை புதுப்பிச்சு அந்த டெம்பிளுக்கு போவேன். உள்ளே சில சிலைகள் இருந்தது, சிவன் சிலை இருந்தது, பெருமாள் சிலை இருந்தது, அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அந்த கோயிலாகவே நான் ராஜ்பவனை மாற்றி அதுக்கு இப்ப இங்க இருந்து ஒரு சின்ன 2 பேர்லாம் நடந்து உள்ள போகணும். காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கும், இறங்கின உடனே 10 செக்யூரிட்டி ஓடி வர. இப்ப காம்பவுண்டுக்குள்ளதானப்பா நான் நடந்து போறேன். இல்ல மேடம் இந்த செக்யூரிட்டி நாங்க கொடுத்துதான் இந்த பக்கம் 5 பேர் நடப்பாங்க, இந்த பேர் 5 பேர் நடப்பாங்க. அதனால்தான் 2 மாநில ஆளுநரை ஒரே நிமிடத்தில் ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த நாள் எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த பணியாட்களும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. நான் 2 மாநில முதல்வர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன், 2 மாநில முதல்வர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறேன், 4 மாநில முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். இங்கே சில பத்திரிகைகள் எழுதுவாங்க தெலுங்கானால முதலமைச்சர் இவங்களை ஓடு மிரட்டுறாரு. அவரு நான் தான் ஓடு மிரட்டல என்றால் எனது நேர்மை. ஆனால் இப்பொழுது யார் என்ன சொன்னால் நெஞ்சு நிமிர்த்தி பாரதி சொல்வானே, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இது முற்றிலுமாக எனக்கானது, பாரதி எனக்காக எழுதி வைத்தது என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். உண்மையிலே இன்று பணிகளின் காரணமாக முதலில் நான் சற்று தயங்கினேன். ஆனால் அவர்கள் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜனை தொடர்பு கொண்டு என்னை அழைத்த போது மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்திருக்கிறேன். நாமளே முடிவெடுத்தா கூட கணவர் சொன்னால் முடிவை மாற்ற முடியாது என்பதும் இந்திய பெண்களின் தமிழக பெண்களின் ஒரு அன்பால் அதிகாரத்தினால் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் போ அப்படின்னு சொல்லல, அவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்கம்மா போறியான்னு கேட்டாங்க, சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக அதனால் யாரிடம் சொன்னால் நடக்குமோ என்பதை ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே
பிரசிடென்டாக இருக்கும் சங்கர் அவர்களுக்கும், ரோட்டேரியன் நந்தகோபால் செக்ரட்டரி அவர்களுக்கும், மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ரோட்டேரியன்கள் அத்தனை பேருக்கும், என் அருமை பத்திரிகை சகோதரர்களுக்கும், காவல்துறை சகோதரர்களுக்கும் எனது வணக்கம். தலைப்பு என்ன அப்படின்னு நான் நேற்று கேட்டேன். அவங்க உங்களுக்கு என்ன தலைப்பு பிடிக்குமோ அதுல பெண்களுக்கு உள்ள தலைப்புல பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தலைப்பு அனுப்பியிருந்தாங்க. 2 மாநில ஆளுநராக எப்படி ஆளுமையை செலுத்தினீர்கள், எப்படி நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள், எப்படி இந்த 2ஐயும் நீங்க பேலன்ஸ் செய்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே முதலில் உங்கள் அனைவருக்குமே எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு படத்தை என்னை பற்றி நீங்கள் காண்பித்ததற்கு எனக்கு மனதார எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நான் தெரிந்தேன் என்று சொல்வதை விட என் அப்பாவே அம்மாவையும் அங்க பார்க்க ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக எனது அம்மா அவர்களே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கரோனாவில் இழந்து விட்டேன். ஆனா அது எங்க அம்மா நான் எப்படி கவர்னரா இருந்து ராஜ்பவன்ல அடிக்கடி சொல்வதுண்டு, கவர்னரா எனக்கு விருப்பப்பட்டு இருந்தனா என்பதை விட 2 ஆண்டுகள் எனக்காக உழைத்த, எங்கள் குடும்பத்திற்காக உழைத்த எனது தாயை நான் ராஜ்பவனில் வைத்து 2 ஆண்டுகள் அழகு பார்த்தேன் என்ற வகையில் இந்த கவர்னர் பதவியை நான் மதிக்கிறேன். அரசாங்க பணி இருந்தா கூட தனிப்பட்ட முறையில் நான் பெரிதாக வசதிகளை எல்லாம் விரும்பக்கூடியவள் அல்ல. ஆனால் எனது தாயை நான் அங்கே வைத்து பராமரிக்க முடிந்தது என்ற வகையில் நான் ஒரு நன்றியுணர்ச்சியோடு நான் எனது பொறுப்பை நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அதே போல மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நான் அப்பொழுது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன், நமது பிரசிடென்ட் உட்பட. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பெண் அரசியலில் புகுந்து, அதுவும் தந்தைக்கு நேர் எதிர்கட்சியில் இணைந்து, தானாக முன்வந்து ஒரு மாநில தலைவர் அளவிற்கு உயர்ந்து, அதற்கு பின்பு ஒரு ஆளுநராக, குறிப்பாக சவால் நிறைந்த ஒரு மாநிலத்தின் ஆளுநராக அமர்த்தப்பட்டு பதவியேற்று, பின்பு இன்னொரு ஆளுநராகவும், அதுவும் அதிக நாட்கள் ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் அதிகமாக பணியேற்றிய ஒரே பெண்மணி நான் தான் என்பதை இன்று பணியாற்றி இருக்க முடியும். நானே தான் வேண்டாம் வந்தேன். இன்னொரு 10 ஆண்டுகள் கூட என்னால் அதே மாதிரி பணியாற்றி இருக்க முடியும். ஏனென்றால் எனது பணி அப்படிப்பட்டது. எனது பணியில் எனது உயர் தலைவர்கள் எல்லாம் மிக திருப்தியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு பேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது மக்கள் பணி எனக்கு மிக அதிகமாக விருப்பமுடையதால் நான் இந்த 2 பதவியும் விட்டு வந்தேன். தெலுங்கானா, நீங்கள் சவால் என்று சொல்லும் பொழுது தெலுங்கானாவில் நான் ஆளுநராக அறிவிக்கப்படுகிறேன். அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலையில் அங்கே உள்ள சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். இந்தியாவிலேயே பாரத தேசத்திலே இளவயது ஆளுநர் நான் தான். என்னை பற்றி தெரிந்து கொண்டு, ஒரு இளவயதுக்காரராக இருக்கிறார், மிகப்பெரிய அனுபவம் எல்லாம் இல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தது கிடையாது, மினிஸ்டரா இருந்தது கிடையாது, கட்சி தலைவராக தான் இருந்திருக்கிறார். அவரை இப்பொழுதுதான் பிறந்த, நல்லா தெரியும் உங்களுக்கு, தெலுங்கானா அப்பொழுதுதான் பிறந்த மாநிலம், இந்தியாவிலேயே பிறந்த மாநிலம், இளைய மாநிலம் தெலுங்கானா தான். இப்பொழுதே பிறந்த மாநிலத்திற்கு பல சவால்கள் உண்டு. அது பாதுகாப்பாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சமூக அக்கறையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அப்பொழுதுதான் பிறந்த ஒரு மாநிலம் அதிக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாநிலத்திற்கு இவர் எப்படி சரியான ஆளுநராக இருப்பார் என்று பல விமர்சனங்கள் எழுந்தது. நான் பதில் சொன்னேன், நான் ஒரு மகப்பேறு மருத்துவர். நான் அப்போதுதான் பிறந்த குழந்தைகளை கையாள்வதில் சிறந்தவர். தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை, அதனால் இந்த குழந்தையை கையாள்வதில் நான் சரியான நபராக இருப்பேன் என்று முதல் நாள் நான் சொன்னதிலேயே இருந்து தெலுங்கானா மக்களுக்கு என் மீது ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. தெலுங்கானாவில் மிக சவாலான சூழ்நிலையை தான் நான் சந்தித்தேன். ஏனென்றால் அங்கே உள்ள முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கொள்கைக்கு நேர் எதிராக உள்ளவர்கள். பிரதமர் வந்தாலும் வரவேற்க வரமாட்டார், எனக்கும் புரோட்டோகால் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல் எனது ராஜ்பவனை குறுகிய காலத்தில் பத்திரிகைகள் எப்படி எழுதியது என்றால், இது ராஜ்பவன் அல்ல பிரஜாபவன் என்று எழுதியது. பிரஜாபவன் என்றால் மக்களின் பவனம் என்று எழுதியது. ஏனென்றால் மக்களுக்காக அந்த ராஜ்பவனின் கதவுகள் திறந்தது. மக்களை நான் சந்தித்தேன்.
மக்களுக்காக மகளிர் தர்பார் என்று ஒரு நிகழ்ச்சியை மகளிருக்காக ஏன்னா இங்க மகளிருக்காகத்தான் நாம் எல்லாம் பேச வேண்டும் என்ற வகையில் மகளிருக்காக நான் அவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினேன். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியை நடத்தினேன். 6 பழங்குடி கிராமங்களை நான் தத்தெடுத்தேன். ஆக அந்த அளவிற்கு இன்னும் சொல்ல போனா கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது பழங்குடி மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். நான் சென்று அவர்களோடு அமர்ந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டு கவர்னரே நம்மோடு உட்கார்ந்து போட்டுக் கொள்கிறார்கள், அப்படி என்றால் நாம் எல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பழங்குடி மக்கள் எல்லாரும் முடிவு செய்து போட்டுக் கொண்டார்கள். இது எனது சாதனையாகவே நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, சாதனைகளை எல்லாம் டெல்லியில் ஒவ்வொரு வருடமும் கவர்னர்கள் மாநாடு நடக்கும். அப்பொழுது சாதனை செய்த கவர்னர்களை பாராட்டி 3 கவர்னர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் சாதனைகள் இதை போல படம் போட்டு காண்பிக்க சொல்வார்கள். 2 ஆண்டுகளும் சிறந்த கவர்னராக 3 பேரில் நான் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனவே எப்பொழுதுமே மக்கள் பணியில் தான் நான் இருந்திருக்கிறேன். இப்படி நான் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரியில் இருந்து தகவல் எனது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும், நீங்கள் நமது குடியரசு தலைவரின் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, பிரதமரும் அதை விருப்பத்தோடு உங்களிடம் தெரிவிக்க சொன்னார், அதனால் நீங்கள் புதுச்சேரி ஆளுநராக கூடுதல் பொறுப்போடு செல்ல வேண்டும் என்று எனக்கு அவசரமாக ஒரு தகவல் வந்தது. அதனால் நான் தெலுங்கானாவில் இருந்து புதுச்சேரிக்கு வருகிறேன். உடனே அதே விமர்சனம் செய்பவர்கள் உடனே எழுந்து விமர்சனம் செய்கிறார்கள். சரி சரி, தெலுங்கானாவை கவனித்துக் கொண்டார், கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி எப்படி கவனிக்க போகிறார்? உடனே நான் சொன்னேன், நான் மகப்பேறு மருத்துவர், ஒரு குழந்தை பிறந்தாலும் என்னால் கையாள முடியும், 2 குழந்தை பிறந்தாலும் என்னால் கையாள முடியும். ஆக தெலுங்கானா புதுச்சேரி என்ற 2 குழந்தைகளை நான் சிறப்பாகவே கையாளுவேன் என்று சொன்னேன். நான் ராஜினாமா செய்யும் வரை அந்த 2 குழந்தைகளையும் நான் சரியாகவே கையாண்டேன். இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரியில் மனதிற்கு இனிய 3 ஆண்டுகள். ஏனென்றால் நமக்கெல்லாம் என் அப்பா சொல்லிக் கொடுத்தது தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று. அதுவும் என்னிடம் பல பேர் கேட்பார்கள், நீங்கள் மருத்துவம் தானே கற்றிருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்கள், தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனா அந்த தமிழ் எனது உணர்வோடு இருந்ததனால் ஆளுநர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே பதவியேற்கும் வாய்ப்பு பல நேரம் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் மாநிலத்திலே அவர்கள் ஆளுநராக இருக்க முடியாது, அவர்கள் வேறு மாநிலத்திற்கு சென்றுதான் ஆளுநராக இருக்க முடியும். அப்பொழுது என்றால் ஆங்கிலத்தில் தான் மொழி நாம் எடுக்க முடியும். ஆனால் எனது வாழ்நாளில் பாக்கியமாக நம் மொழி பேசும் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக பதவியேற்கும் பொழுது முதல் துணைநிலை ஆளுநராக தமிழ் மொழியில் பதவியேற்று நான் எனது தமிழ் மொழிக்கு நான் பெருமை சேர்க்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்தான் கவர்னர் உரையும் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள், அதை மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் புதுச்சேரியில் 3 ஆண்டுகளும் நான் தமிழிலேயே ஆளுநர் உரையை ஆற்றினேன். அந்த வகையில் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு கொடுத்தார்கள். ஆக இதெல்லாம் எனக்கு பொறுப்பு. ஆக இதை எப்படி நான் மேற்கொண்டேன் என்பதுதான். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். The greatest thing you can give to your loved ones is the more productive life of yours. காலையிலிருந்து மாலை வரை இன்று கூட அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துகின்ற பழக்கம் எனக்கு உண்டு. 4:30 மணிக்கு எழுந்திருக்கும் நான் ஒரு அரை நிமிடத்தை கூட, ஒரு நிமிடம் கூட எனக்கு பெருசு, அரை நிமிடத்தை கூட வீணாக்காமல் மதியம் உணவு அறிந்து விட்டு ஒரு அரை மணி நேரம், அது தூங்க மாட்டேன், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதை தவிர நான் ஸ்டாப்பா 11 மணி வரைக்கும் பணியாற்றுகின்ற பழக்கத்தை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறார். ஆக நம்மால் முடியும் என்னும் பொழுது அதை நாம் நமது மக்களுக்கு செலுத்தும் பொழுது என்று பல பேர் கேட்பாங்க. புதுச்சேரியில சொல்லுவாங்க இவங்க இங்கேதான் இருக்காங்க, தெலுங்கானா சொல்லுவாங்க இவங்க அங்கேதான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் 2 இடத்துலயும் இருப்பேன். 2 இடத்திலும் காலையில தெலுங்கானால இருப்பேன், மதியம் சென்னைக்கு வருவேன், சென்னையில இருந்து இரவு புதுச்சேரிக்கு போய்விடுவேன். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வெறி என்ற வார்த்தையை அழுத்தி சொன்னால் வெற்றி.
ஆக வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி, மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற வெறி எப்பொழுதுமே எனக்கு ஒரு கனலாக எரிந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு 60 வயதிற்கு உள்ளாகவே ஆளுநராக 2 ஆளுநராக பொறுப்பேற்பது என்பது நமது இந்திய அரசியலில் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அதனால்தான் நீங்கள் இந்த படம் போட்டு காண்பிக்கும் பொழுது பல பேர் நினைக்கிறார்கள், ஏன் இந்த ஆளுநரை விட்டு ஏன் வந்தாங்க? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கான்வாய், எவ்வளவு செக்யூரிட்டி. நான் ராஜ்பவன்ல இப்படி திரும்பினா போதும், இன்னுமா ஜூஸ் வேணுமா, இப்படி திரும்பினா போதும், கால் பிடிச்சு விடுவாமா, கொஞ்சம் அப்படி இறங்கி உள்ளேக்குள்ளதான் ஒரு கோயில், உள்ள இறங்கி போறதுக்குள்ள 4 செக்யூரிட்டி ஓடி வராங்க. இப்ப உள்ள கோயிலுக்கு தானப்பா போறேன். ஏன்னா வெளியே உள்ள கோயிலுக்கு போவதை நான் தவிர்த்தேன் தெலுங்கானாவில். ஏன்னா தெலுங்கானால நான் போகும்போது 0 டிராபிக், நான் போனா ஃபுல்லா டிராபிக் நிறுத்திடுவாங்க. சார் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்ற கதை எனக்கு கோயிலுக்கு போவது மிக விருப்பம். ஆனால் அங்கே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு அம்மன் டெம்பிள் இருந்தது, அதை புதுப்பிச்சு அந்த டெம்பிளுக்கு போவேன். உள்ளே சில சிலைகள் இருந்தது, சிவன் சிலை இருந்தது, பெருமாள் சிலை இருந்தது, அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அந்த கோயிலாகவே நான் ராஜ்பவனை மாற்றி அதுக்கு வந்து இப்ப இங்க இருந்து ஒரு சின்ன 2 பேர்லாம் நடந்து உள்ள போகணும். காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கும். இறங்கின உடனே 10 செக்யூரிட்டி ஓடி வர. இப்ப காம்பவுண்டுக்குள்ளதான் நான் நடந்து போறேன். இல்ல மேடம், இந்த செக்யூரிட்டி நாங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த பக்கம் 5 பேர் நடப்பாங்க, இந்த பக்கம் 5 பேர் நடப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிளைட்ல போகும்போது ஃப்ரிஸ்கிங் கிடையாது, நான் நேரா போலாம். அதே மாதிரி பிளைட்டுக்கு பக்கத்திலே கார் வந்துடும், பஸ்ல ஏற வேண்டியதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒருவர் வர முடியுமா என்றால் வர முடியும் என்பதை மக்கள் பணியாற்றுகின்ற எனது ஆசை நிரூபித்திருக்கிறது என்பதை தான் சொல்றேன். சில பேர் கேட்பாங்க, சரி தேர்தலில் தோத்து போயிட்டீங்க, நீங்க ஒருவேளை கவலைப்படுகிறீர்களா, அதை விட்டு வந்தேன் என்று. நான் சொன்னேன், இன்னும் இனிமேல் தான் தீவிரமாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வெறி என்னிடம் வருகிறது என்று சொல்றேன். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு என் மீது அதிக நம்பிக்கை உண்டு. இப்போ உங்க பேர் ராதா மிக அழகாக ஒரு கதை சொன்னார்கள். முடிவெடுக்கும் திறமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று. அதுல நான் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை உடையவள். தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக பெண்களுக்கு இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அழுதுவிடக் கூடாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும், நான் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறேன், மிக உறுதியான மனம் கொண்டவள் நான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் விமர்சனங்களால் வளர்ந்தவள், மீன்ஸ்களால் வளர்ந்தவள். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கேன், நல்லா எழுதுவேன், நல்லா பேசுவேன், நல்ல மக்கள் மீது அன்பு கொண்டவள், எப்பொழுதுமே மக்கள் மீது அக்கறை கொண்டவள். இதெல்லாம் சமூகத்திற்கு தெரியல. குள்ளமா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், பரட்ட முடியா இருக்கிறேன், சுருட்ட முடியா அவங்க பரட்ட முடியா இருக்கிறேன். இதுதான் மீம்ஸ்ல போட்டு சொல்லிக்கொண்டே வந்தார். நான் நினைப்பேன், ஏன் என்ன மாதிரி, ஏன்னா வேற எந்த தலைவரா இந்த அளவிற்கு மீம்ஸ்ல மாற்றாங்களான்னு கிடையாது. நான் நினைப்பேன், ஒரு பெண் எந்தவித அப்பாவோட பலம் கிடையாது, நானே தானே வளர்றேன், எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு மாநில தலைவராக உயர்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் பிடிக்காத சமூகம். என் மீது வேற எதையும் சொல்ல முடியாது, இவங்க மக்கள் சொல்ல முடியாது, ஊழல் செய்தாலும் சொல்ல முடியாது, நான் ஒரு நேர்மையானவள் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல இயலும். 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்திருக்கிறேன். ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட என் மீது வைக்க முடியாது. நேர்மையாக நேர்மறையான திட்டங்கள் தான். என்னிடம் ஒரு கோப்பு வருகிறது என்றால் அது நேர்மையான கோப்பாக இருந்தால் கையெழுத்திடுவேன், நேர்மையற்ற கோப்பாக இருந்தால் கையெழுத்திட மாட்டேன். அதனால்தான் எனக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சருக்கும் எனக்கும் சண்டை வந்ததற்கு காரணமே அதுதான். எத்தனை சண்டை வந்தாலும் நான் அடிபணியாதவள். அவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், யார் யாரெல்லாமோ பார்த்துட்டு இவங்க சின்னவங்களா தானே இருக்காங்கன்னு பார்த்து இவங்களை ஒண்ணுமே நான் செய்ய முடியவில்லையே. இங்கே சில பத்திரிகைகள் எழுப்புவாங்க, தெலுங்கானாவில் முதலமைச்சர் இவங்களை ஓடு மிரட்டுறாரு. அவரு நான் தான் ஓடு மிரட்டல. ஏனென்றால் எனது நேர்மை. ஆனால் இப்பொழுது யார் என்ன சொன்னால் நெஞ்சு நிமிர்த்தி, பாரதி சொல்வானே, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, இது முற்றிலுமாக எனக்கானது, பாரதி எனக்காக எழுதி வைத்தது என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன். அதனால்தான் 2 மாநில ஆளுநரை ஒரே நிமிடத்தில் ராஜினாமா
கிடையாது, எந்த பணியாட்களும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. நான் 2 மாநில முதல்வர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். 2 மாநில முதல்வர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறேன். 4 மாநில முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்கள் பணி என்பது நீங்க சொன்னீங்கல்ல, தானாக முடிவெடுக்கும் தன்மை. அந்த தானாக முடிவெடுக்கும் தன்மை பெண்களுக்கு ஒன்று இருக்க வேண்டும். இன்னொரு கவிதை அவர்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்திற்கு ஒரு காதலன் காதலியும் சந்திக்கிறார்கள். காதலி கேட்கிறாள், நான் என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன சொன்னாலும் செய்வேன். உட்காரு என்று சொன்னால் உட்கார்வியா? உட்காருவேன். நில் என்று சொன்னால் நிற்பாயா? நிற்பேன். ஓடு என்று சொன்னால் ஓடுவாயா? ஓடுவேன். உடனே இவன் நினைத்தான், இப்படியெல்லாம் சொன்னால் அவள் நம்மை ஏற்றுக்கொள்வாள் என்று நினைத்தான். எல்லாம் செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று அவன் கேட்கிறான். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டியவன் அன்பானவன், அடிமை அல்ல. பெண்களுக்கு அப்படிப்பட்ட முடிவெடுக்க தன்மை. ஏன் மீம்ஸ் பத்தி சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு பிளைட்ல ஒரு தம்பி கூட நான் வந்தேன். அவன் சொன்னான், மெட்ராஸ் மீம்ஸ் சார்ந்தவன் சொன்னான். தம்பி, ஏன்பா என்ன மாத்திரம் இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னான், இல்லக்கா உங்களை போட்டா நிறைய லைக்ஸ் அப்படி வருது, அதனால எங்களுக்கு காசு வருது அப்படின்னு சொன்னான். ஒரு காசு வருதாப்பா? அப்ப சரிப்பா போட்டுக்கப்பா, என்னால உங்களுக்கு காசு வருதுன்னா போட்டுக்கோங்க தம்பி அப்படின்னா. உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னக்கா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன. சொன்னேன், இல்லப்பா எனக்கு கஷ்டம் இருக்காது, என குள்ளமானவர்கள் என்று எழுதுகிறீர்கள், ஆனால் எனது திறமையை நான் உயரமானவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன. என்னை கருப்பு என்று எழுதுகிறீர்கள், நான் ஒரு நேர்மையான மருத்துவ அதிகாரியாக இருந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணமும் நான் மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, எனது கோட்டும் போயிட்டு என் நோட்டும் போயிட்டுப்பா, நான் கருப்பா இருக்கா, என் கருப்பு பணம் என்ன இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொன்னாங்க, சுருட்டையா இருக்கு பரட்ட பரட்டன்னு சொல்றீங்க, அதனால நான் பல பேர் யாரோட பணத்தையும் நான் சுருட்டுலப்பா, என்னோட முடியவும் சுருட்டா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கா எப்படி சொல்றீங்க. ஆக எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சி எடுத்துக் கொள்வதுதான் பெண்களின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு என்ன அப்படி எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்கன்னா இந்த அந்த துணிச்சல் இருக்கிறது பாருங்கள். எந்த துறையிலும் எந்த நிகழ்வுகளையும் அத அப்பதான் அந்த தம்பி சொன்னார், இல்ல உங்களை வேற எதுவும் எழுத முடியாது, ஒரு பெண் தலைவர் உயர்ந்து வருகிறார் என்னோட தன்னம்பிக்கையை குலைக்க வேண்டும் என்பதற்காக. அவங்க தன்னம்பிக்கை குலைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அடிக்க 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 எழும் பந்து போல அவர்கள் மீன்ஸ் போட 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 நான் உயர்ந்து கொண்டே போனேன் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்வேன். அதனால்தான் பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் தயவு செய்து தேம்பி அழும் குழந்தை நொண்டி நொண்டி என்ற வார்த்தை பயன்படுத்துவது மன்னிக்கணும். பாரதியார் தேம்பி அழுபவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் அல்ல. அதனால்தான் நான் பெண்களிடம் ஒன்று சொல்வது, எந்த காரணத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் அழாதீர்கள். ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு கண்ணீர் புலப்புல வந்துடும். ஒரு முன்ன அதிகாரி திட்டினாலோ பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா அழுதுட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவுதான், நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். எவ்வளவுதான் அடிக்க 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 உறுதியாக நிற்கும் பொழுது நீங்கள் பலம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எனக்கு குடும்ப பாசம் கொஞ்சம் அதிகம். நீங்கள் நாட்டிற்கு அரசியாக இருந்தாலும் இல்லத்து அரசியாக இருந்தால் மட்டும்தான் நாட்டுக்கு அரசியாக இருக்கும். நான் அரசியலுக்கு வரும்போது பெண் சக்தி இயக்கம் என்று ஒரு பொது தொண்டு நிறுவனம் ஒன்று வைத்திருந்தேன். அதுல அதோட கேப்ஷன் என்னன்னா, சாதம் படைப்போம் சாதனையும் படைப்போம். சாதனை மட்டும் படைக்க முடியாது, வீட்டிற்கு அரசியல். ஆனா எனக்கு சாதம் படைக்க தெரியுமா? தயவு செய்து தெரியாது, எனக்கு சமையல் தெரியாது. ஆனாலும் நான் அதை ஏன் போட்டேன் என்றால், வீட்டில் உள்ளவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களின் பெண்களுக்கு நான் சொல்றேன், சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆபீஸ்ல இருந்து வருவாங்க, குழந்தை எதாவது கேட்டப்போ எனக்கு ஆபீஸ்ல மேனேஜர் என்ன திட்டாரு நீ போ வந்து அடிச்சு விடுவாங்க. குழந்தை எதாவது கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிடையாது. எனக்கு நான் மருத்துவரா பணியாற்றி கொண்டிருந்தேன், அரசியல் கட்சியில சேர்றேன். நான் மிகச்சிறந்த மருத்துவர். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, ஒரு எம்எல்ஏட்ட
ஒருத்தர் கேட்டார், ஒரு இளைஞர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவரு சொல்றாரு, எனக்கு வேலை கிடைக்காதனால தான் நானே அரசியலுக்கு வந்தேன். நான் அப்படி இல்லை, 2 கிளினிக் வச்சிருந்தேன், 8 ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா போனேன், ஒரு மருத்துவக் கல்லூரியில துணை பேராசிரியரா இருந்தேன். எனது வாழ்க்கையில மிக மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் மிக கடுமையான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஆளுநரா இருந்து எப்படி இதை விட்டுட்டு இவங்க வந்தாங்கன்னா, இதே போல முடிவுகள் எடுத்திருக்கிறேன். எல்லா முடிவுகளும் வெற்றிகரமான முடிவுகளாகத்தான் இருந்திருக்கிறது. பென்ஷனை மட்டும் என்னை தோற்கடித்து விட்டது, வருங்காலத்தில் வெற்றி பெறலாம் என்று நான் நம்புகிறேன். மருத்துவத்துறையை விட்டு வெளியே வர வேண்டும். ஏன்னா நான் அரசியல சேர்றேன். ஏன் முடிவெடுக்கும் தன்மை நீங்க சொன்னதுனால சொல்றேன். பெண்களுக்கு முடிவெடுக்கும் அந்த உறுதி இருக்க வேண்டும். மருத்துவத்துறையில் மிக பிரபலமான மருத்துவராக இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கனடா நாட்டில் சென்று படிக்கிறேன். இந்தியாவிலேயே ஃபீட்டல் தெரப்பியில் 2வது படித்த மருத்துவர் நான். இந்தியாவிலேயே ஃபீட்டல் தெரப்பினா குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு குறைபாடு இருந்தால் அதை நீக்கக்கூடிய மிக உயரிய படிப்பு. அந்த படிப்பை நான் படித்திருக்கிறேன். எனக்கு சில கஷ்டமா இருக்கு. இந்த தம்பிக்கெல்லாம் மீம்ஸ் போட்டு ட்விட்டர்ல, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன அது போன, உனக்கு என்னன்னா நான் எப்படிப்பட்ட ஆளுநர், உங்களுக்கு என்னப்பா தெரியும். கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பேஷண்ட்ஸ் எனக்கு வருவாங்க. 2 மணி ஆகும் எனக்கு கிளினிக் மூடுறதுக்கு. இரவு அதிகாலை 2 மணி. 2 கிளினிக் வச்சிருந்தேன். ஒன்னு ஐஸ் ஹவுஸ் கிட்ட கோடம்பாக்கத்துல, இன்னொரு பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ராமசாமி சாலையில. அதையெல்லாம் முற்றிலுமாக விட்டு தான் இதை அரசியலில் சேர்ந்த உடனேயே இதை முற்றிலுமாக விட வேண்டும். இல்லைன்னா அரசியல் 2 குதிரையில் பயணம் செய்ய முடியாது. ஒரு நாள் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் போய் கேட்டேன், எனக்கு இவ்வளவு லட்சம் வருது, இதை விட்டுட்டா உங்களால முடியுமான்னு. டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறா அப்படின்னு. இதுல உனக்கு என்ன இஷ்டமோ அது செய்ப்பா அப்படின்னா, ஒரே நாள் முடிவெடுத்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் எனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். அதே மாதிரி மாநில தலைவர் ஆன உடனே பார்த்தது கடைசி கேஸ். 2 கிளினிக்கும் மூடிட்டேன். எல்லா மருத்துவமனைக்கும் போறதை நிறுத்திட்டேன். உன்னை இதே மாதிரி ஒரு கடுமையான முடிவு தான். உன்னை எல்லாரும் சொன்னாங்க, எப்படி இவ்வளவு மருத்துவரா இருந்து திடீர்னு இல்லை, நான் அரசியலில் தீவிரமாக பணியாற்ற போகிறேன் என்று முழுமையான அரசியலில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். சாதாரண தொண்டனாக இணைந்த நான் ஒரு மாநில தலைவராக உயர்ந்தேன். அதனால் அந்த முடிவு அப்பொழுது தவறாக தெரிந்தாலும் பின்பு சரியான முடிவு. அரசியலில் சேர வேண்டும் என்று முடிவு எடுத்தவுடன் எந்த கட்சியில் சேர்வது? அப்பா ஒரு கட்சி, சித்தப்பாவும் அதே கட்சி. 2 தாத்தாக்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள். அவை வீரர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் முற்றிலுமாக காங்கிரஸ் கொடுப்பார். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே நூற்பாலை வைத்திருந்தார்கள். எனது இன்னொரு தாத்தா, அம்மாவின் தாத்தா காமராஜ், மரியாதைக்குரிய காமராஜர் உட்பட எல்லோரையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து ஒரு ஜமீன்தார் போல வாழ்ந்தவர்கள். அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். ஆக 2 பேரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அப்பா காங்கிரஸ், சித்தப்பா காங்கிரஸ், அனைத்து சித்தப்பாக்களும் காங்கிரஸ். ஆனால் எனது எண்ணம் என்ன வந்தது என்றால், நான் பாஜகவில் சேர வேண்டும் என்று. நான் சேர்ந்த உடனே எங்க அப்பா 10 மாசம் என்கிட்ட பேசல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்ன பைத்தியக்கார முடிவு. அப்போ பிஜேபி 1999 எப்படி இருந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு நாள் ஏர்போர்ட்ல அவசரமா பெட்டியை தூக்கிட்டு போறேன். ஈவிகே சிவகோகன் எல்லாம் நான் சின்ன பிள்ளைல இருந்து பார்த்தவங்க தானே. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், அண்ணன் ஈவிகே, அவங்களும் நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பார்த்தவங்க தானே. அண்ணன் ஈவிகே சிவகோகன் என்ன கூப்பிட்டதுவா, ஆள் இல்லாத ஊருக்கு எங்க பெட்டி ஆத்திட்டு இருக்க. நான் சொன்னேன், அது உங்களுக்கான பெருசா இருக்கலாம், நாங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வருவேன். அதனால நான் பாஜக தொண்டராக சேர்ந்து நிச்சயமாக அவர் எங்க டீ ஆத்தி கொண்டு இருக்க போகிறான்னு சொன்னாரோ, அதே டீ ஆத்தி கொண்டிருந்தவர் பிரதமராக வரும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நான் பின்பு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது பின்னால் எனக்கு தெரிந்தது. ஆக அப்போ ஒரு பெரிய முடிவு. எல்லாரும் சொன்ன எனக்கு காங்கிரஸ்ல சேர்ந்திருந்தா இவங்க அப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம். அது திராவிட கட்சியில சேர்ந்திருந்தா, என் கூட படித்தவர்கள் எல்லாம் திராவிட கட்சியில் இணைந்திருந்தார்கள். அதெல்லாம் வேண்டாம், பாஜகவில் இணைந்தேன். அந்த பாஜக என்னை நிச்சயமாக ஆளுநர் அளவிற்கு உயர்த்தியது. அப்பொழுதும் நான் எடுத்த முடிவு முதலில் தவறாக தெரிந்தாலும் பின்பு சரியான முடிவு என்று இந்த சமூகம் எடுத்தது. அதே போல்தான் இப்போ 2 ஆளுநர்கள் என்ற முடிவை எப்படி எடுத்தேன்னா அவ்வளவு உறுதித்தன்மை. நான் எடுத்துட்டேன் என்று சொன்ன உடனே எல்லோரும் என்னிடம் கேட்டது, இவ்வளவு வசதிகளை விட்டு நாளைக்கு உங்க கூட கார் வராது. இன்னைக்கு 10 கான்வாய் கார் வருது, நாளைக்கு கார் வராது. இந்த பணிப்பெண்கள் இருக்க மாட்டார்கள். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனா நீங்க லைன்ல தான் போகணும்.
நீங்க அப்ப கார்ல ஏறி போக முடியாது, பஸ்ல தான் போகணும். செயலாளர் இதையெல்லாம் சொல்கிறார். நான் சொல்கிறேன், இல்லை பரவாயில்லை, மக்கள் பணி எனக்கு முக்கியம் என்று வருகிறேன். இப்பொழுது தவறாக தெரிந்தாலும் பின்பு இந்த தமிழகம் உணரும் இது மிகப்பெரிய முடிவு, வெற்றிகரமான முடிவு, மக்களுக்கு